பாக்கியலட்சுமி சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். பாக்கியலட்சுமி ராதிகா கேட்ட கேள்வி, பாக்கியாவுக்கு வந்த புது பிரச்சனையா? கோபியின் மனமாற்றம். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் தான் சீரியல்களில் பாக்கியலட்சுமி சீரியலானது 2025 ஜனவரி 21ஆம் தேதிக்கான எபிசோட்டில் சமையல் ஆர்டரை ரெடி பண்ணி கொண்டிருக்கும் தம் பாக்கியத்திற்கு புது பிரச்சனை ஒன்று வருகிறதா. அதே நேரத்தில் தான் பாக்கியா செய்யும் செயலை பார்த்து கோபி ஆச்சரியப்படுகிறாராம். இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பாக்கியா ராதிகாவிடம், நான் இந்த ஒரு ஆர்டருக்கு மட்டும்தான் கோபியிடம் ஹெல்ப் கேட்பேன், அதற்கு பிறகு வரும் ஆர்டர்கள் எல்லாவற்றையும் நானே ரெடி பண்ணிடுவேன் என்றும் சொல்கிறாராம். அதற்கு ராதிகா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதை ஏன் வேணான்னு சொன்னீங்க என்று கேட்கிறார் ராதிகா. அதற்கு பாக்கியா, தெரியாதவங்க கிட்ட கூட ஹெல்ப் கேட்கலாம், ஆனா சொந்தக்காரங்க கிட்டையும் ஃப்ரெண்ட்ஸு கிட்டையும் எனக்கு ஹெல்ப் கேட்க விருப்பமில்லை என்றும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். மறுநாள் காலையில் ஈஸ்வரி கிச்சனில் சாப்பாட்டு வேலை ஆரம்பிப்பதற்கு முன்பு பூஜையும் செய்து வைத்து ஆரம்பிக்கிறாராம். அடுத்தடுத்ததாக பாக்கியா என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று எல்லோரிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். அப்போது கோபி வேஷ்டி சட்டையில் வந்து நிற்கிறாராம். கோபியை பார்த்ததும் ஈஸ்வரி ஆச்சரியப்படுகிறார். அப்போது கோபி, எனக்கு ஆர்டர் யோசித்து தூக்கம் வரலை, அதனால தான் நானும் வந்தேன் இங்கு என்று கூறியிருக்கிறார். பிறகு வேலை தொடங்கி எல்லோரும் வேலை பார்த்து கொண்டிருப்போதுதான் பாக்கியா எல்லா இடத்திலும் சுற்றி சுற்றி வேலை பார்த்து கொண்டிருக்க, இதை பார்த்த கோபி ஈஸ்வரிடம், பாக்கியா இப்படி பம்பரமா வேலை செய்வதை நான் பார்த்ததே இல்லையம்மா என்று பெருமையாக சொல்கிறாராம். அதற்கு ஈஸ்வரி, பாக்கியா எப்பவுமே இப்படித்தான், வேலைன்னு வந்துட்டா ரொம்ப சுறுசுறுப்பா என்று பேசிக்கொண்டிருக்கிறார். அதுபோல எழில் அமிர்தா இருவரும் கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருக்கும்போதுதான் அங்கு வந்த பாக்கியா, நீங்க இருவரும் வெளியே வாங்க என்று கூப்பிட, அதற்கு எழில் வர மறுக்கிறார். அப்போது பாக்கியா எழிலிடம், நீ டைரக்டரா என்று சொல்ல, அதற்கு எழில், நான் வெளியேதான் டைரக்டர், எங்க அம்மாவுக்கு எப்பவுமே பையன்தான் என்றும் சொல்கிறாராம். அந்த நேரத்தில் தான் ராஜசேகர் மேனேஜர் போன் பண்ணி கோலா உருண்டை வேண்டும் என்றும் சொல்கிறாராம். அதனால் பாக்கியா என்ன செய்வதென்று தெரியாமல் யோசிக்கிறார். அப்போது மட்டன் கோலா உருண்டை செய்ய வேண்டும் என்றால் மட்டன் அவ்வளவு இப்போது கிடைக்காது என்றும் யோசித்து கொண்டிருக்கும் போதுதான் அமிர்தா வாழைப்பூ கோலா உருண்டை செய்யலாம் என்று கூறியிருக்கிறாரா. ஆனால் வாழைப்பூ உரிக்க ரொம்ப லேட் ஆகும் என்றும், அதுவும் செய்ய முடியாது என்றும் சொல்லிய பாக்கியா சோயா கோலா உருண்டை செய்து விடலாம் என்றும் முடிவெடுத்து சோயா வாங்க போகிறாராம். அப்போது இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கோபி, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்தா நான் அரை மணி நேரம் இல்லை, அரை நாள் கூட ஆயிடும். ஆனா பாக்கியா எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிச்சு முடிவு பண்ணியிருக்காங்க பாருங்க என்று ஈஸ்வரியிடம் பெருமையாக பேசிக்கொண்டிருக்கிறார். அடுத்ததாக கொஞ்ச நேரத்தில் வாழை இலை கட்டு வருகிறது. அதை பிரித்து பார்த்தால் எல்லா இலையும் கிழிந்து போயிருக்கிறது. உடனே செல்வி, என்ன இப்படி இருக்கு என்று கேட்கிறார். அதற்கு 1-2 இலைதான் பிஞ்சு இருக்கும் என்று பாக்கியா சொல்ல, எல்லா இலையும் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னதும் பாக்கியா, கிழிஞ்ச இலையெல்லாம் எங்களுக்கு தலையில கட்ட பார்க்கிறீங்களா என்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறார். அப்போது கோபி 50 தலைவாழை இலையுடன் எடுத்துக்கொண்டு வாங்க என்று போன் பண்ணியும் சொல்லிவிடுகிறார். அடுத்ததாக கோபி கிச்சனில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த பாக்கியா, நீங்க வேலையெல்லாம் செய்ய வேண்டாம், உட்காருங்கள் என்றும் கூறியிருக்கிறார். இதோடு இந்த எபிசோடானது முடிவடைகிறதாம். மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.